நடந்துட்டு இருக்க டிஎன்ஏ கவுன்சிலிங் நீங்கள் ரவுண்டு 3 ஸ்டூடெண்டா உங்கள் எல்லாருக்குமே ஆகஸ்ட் 9 வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் நடக்க தான் போகுது. நீங்கள் நம்மளுடைய மதுரை ரீஜன்லையோ இல்லை திருநெல்வேலி ரீஜன்லையோ நீங்கள் தென் மாவட்டத்தில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற காலேஜ் எல்லாத்தையும் நோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய சாய்ஸில் வைக்க பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சீட் அலாட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபீ ஸ்ட்ரக்சரோட சேர்த்து நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நம்ம பேஜை புதுசாக பார்க்க வந்திருக்கோங்க, மறந்துடாமல் ஃபாலோ பண்ணிங்க. ஃபஸ்ட்டு காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கேஎல்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கு, அதுக்கப்புறம் காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ஜமால் முகமது காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கு, அதுக்கப்புறம் வந்து எஸ்ஆர்எம் மதுரை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ரோகிணி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் வந்து சோலைமலை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை, அதுக்கப்புறம் வந்து ட்ரிபிள் ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி விருதுநகர், அதுக்கப்புறம் சைது அம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் ராமநாதபுரம், அதுக்கப்புறம் எஸ்எஸ்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல், அதுக்கப்புறம் பிஎஸ்ஆர் இன்ஜினியரிங் காலேஜ் விருதுநகர், அதுக்கப்புறம் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து நம்மளுடைய தூத்துக்குடி, அதுக்கப்புறம் ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கன்னியாகுமரி, அதுக்கப்புறம் என்பிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து திண்டுக்கல், அதுக்கப்புறம் வந்து பொஞ்சஸ்லி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய நாகர்கோயில், அதுக்கப்புறம் நாடார் சரஸ்வதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய தேனி, அதுக்கப்புறம் முகமது சதாக் இன்ஜினியரிங் காலேஜ் ராமநாதபுரம், அதுக்கப்புறம் பிஎஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நம்மளுடைய திருநெல்வேலி, அதுக்கப்புறம் ஸ்கேடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருநெல்வேலி, அப்புறம் தாமிரபரணி இன்ஜினியரிங் காலேஜ் நம்மளுடைய திருநெல்வேலி, அப்புறம் அல்ட்ரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி நம்மளுடைய மதுரை. இப்போ நான் சொன்ன காலேஜ் எல்லாத்தையுமே உங்களுடைய ஊருக்கு நியர்பையில் இருந்ததுன்னா கண்டிப்பாக சாய்ஸில் வைக்க பாருங்கள். கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸுமே இங்கே வந்து சீட் அவைலபிலிட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த கொஸ்டினுமே வேணாம். இங்கே நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால் 25,000 27,000 கம்மி பண்ணுவாங்க. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இருந்தால் 50,000 55,000 உங்கள் அக்கௌண்ட்டுக்கே போட்டு விடுவாங்க. இதே போல் இன்ஃபர்மேஷனுக்கு தொடர்ந்து நம்ம பேஜை மறந்துடாமல் ஃபாலோ பண்ணிங்க. பை.